திரு மதுக்கூர் ராமலிங்கம், திரு ஸ்டாலினுடைய உரையும் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நகர்வையும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? குமார் முதல்வர் கரூர் 30 விழாவுக்கு போற வழியில சமூக நீதி உறுதிமொழி எடுத்தது எவ்வளவு சங்கடத்தை அவருக்கு ஏற்படுத்தும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கு முதலமைச்சர் மட்டும் எடுக்கல, அது சமூக நீதி நாளாக தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளை அறிவித்து தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கூடங்கள் உட்பட சமூக நீதி என்பது இடஒதுக்கீடு மட்டுமே தொடர்புடையதல்ல, ஆண் பெண் சமத்துவம் உட்பட தீண்டாமை கொடுமை உட்பட அவர் என்ன செஞ்சிருக்காரு, நீங்க ஊழல் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்திருக்கலாமே அப்படின்னு ஒரு இலவச ஆலோசனை மையம் தொடர்ந்து சொல்றார். நான் அவருக்கு ஒரு ஆலோசனையா சொல்றேன். விரைவில் விஜயதசமி வரை இருக்கிறது. RSS அமைப்பு துவங்கப்பட்ட நாள் அன்று அந்த விஜயதசமி அன்னைக்கு RSS அலுவலகத்துல ஏற்கனவே நம்ம குருமூர்த்தி இருக்காரு இல்லையா, அவருடைய தலைமையில சுதேசி சாக்கரன் மஞ்சள் வச்சிருந்தாங்க. இவரு அண்ணா ஹசாரைய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் நடத்த சொன்னது யாரு? அன்னைக்கு RSS அலுவலகங்கள்ல அகண்ட பாரதம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அண்டாவை கொடுத்தாங்க. ஊழல் எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்தால் எதிர்காலத்தில் ரபேல் ஊழல் நடக்காமல் இருக்கும், CAG அறிக்கைகள் நன்றதாக இருக்கும் அப்படின்னா ஊழல் மீது இருக்கிறது என்பது எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படிங்கிறார். மறுபுறத்துல எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை தலைகுனிய விடாமல் விடமாட்டேன் அப்படிங்கிறார். நீங்க கூட சொல்றீங்க மழை பெய்யுதுங்க, தருமபுரியில மழை பெய்ஞ்சா கிருஷ்ணகிரியில போய் பேசுங்க, கிருஷ்ணகிரியில மழை பெய்ஞ்சா சேலத்துல போய் பேசுங்க. ஏங்க டெல்லியில போய் குடம் வாங்கவா போனீங்க? தருமபுரியில மழை பெய்ஞ்சா டெல்லியில போய் குடம் வாங்கிட்டு வருவாங்க. நான் என்ன சொல்றேன், வெளியே போயிட்டு நீங்க கம்பீரமா பிரஸ் மீட் கொடுங்க, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு வெளியே பிரஸ் மீட் கொடுங்க. அமித்ஷாட்ட நீட் விளக்கு கேட்டு பேசினேன், வாதாடினேன், போராடினேன்னு சொல்லுங்க. இது இப்ப சமீபத்துல GST குறைப்புனால தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பை ஈடு செய்ய வேண்டும் என்று கோரினேன் அப்படின்னு எல்லாம் சொல்லலாமே. என்னன்னா முதல் முறை திரு எடப்பாடி அவர்கள் அங்க போனபோது என்ன சொன்னார்னா, அதிமுக அலுவலகத்தை பார்க்க போனேன், கடைசியா பார்த்தா அமித்ஷா அவர்களுடைய வீட்டுக்கு போனார். இப்பதான் நமக்கு தெரியுது அதிமுக அலுவலகமே அமித்ஷா வீட்டுக்கு மாறிவிட்டதோ என்கிற கவலை தான் எனக்கு வருது. நீங்க இங்க கூட அவர்கள் சொன்னாங்க, இதே ஜெயலலிதா அம்மையாருடைய காலத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் OS கார்டனுடைய நீண்ட தாழ்வாரத்திலே தவம் கிடந்தார். இதே சென்னைக்கு வந்த வாஜ்பாய் சொன்னார், பல இரவுகள் தூக்கத்தை இழந்து தவித்தேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு நீண்ட இரவுகளா இருந்ததுன்னா இப்ப இவர் போய் சந்திச்சுட்டு நீங்க ஏங்க அதிமுக IT விங்க சொல்லுது சும்மா சாதாரணமா எடுத்து முகத்தை தொடப்பாங்க அப்படின்னு எவ்வளவு நேரம் முகம் தொடப்பீங்க? அது என்ன சாதாரணமா வரலாம்? அது ஒண்ணும் அமித்ஷாவை சந்திப்பது ஒண்ணும் பாவமோ அவமானமோ இல்ல. நீங்க போய் சந்திப்பதற்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு, ஏன்னா உங்க கூட்டணியில இருக்கீங்க, நீங்க பேசலாம். ஆனா உங்களுக்கே வெக்கமா இருக்கு. உங்களுக்கு என்னடா நம்ம கட்சியில இங்க முதல் நாள் தான் பேசுறீங்க, ஆட்சி அதிகாரம் எல்லாம் முக்கியம் அல்ல, சில கைக்கூலிகளை வைத்துக் கொண்டு அதிமுகவை சிதறடிக்க முயற்சிக்கிறார்கள். இதுக்கு டெல்லிக்கு போகாம திரு பழனிசாமி அவர்கள் இங்கேயே இருந்து கொண்டு செங்கோட்டையினை நீக்கி அதே கெத்தோட இருந்திருந்தாருன்னா அது பாராட்டத்தக்கது. இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் ஏன் இப்படியான பாடங்கள் நிறைய எடுக்கப்படுது? இப்போ ஒண்ணும் இல்ல, செல்வி ஜெயலலிதா உதாரணத்தை சொல்றீங்க. இதே செல்வி ஜெயலலிதா உங்களுக்கு நினைவு இருக்கும், 2001ஆம் ஆண்டு தேர்தல் கூட்டணி அமைக்க அவங்களே இறங்கி ராமதாஸையும் GK மூப்பனாரையும் பார்த்து ஒரு கூட்டணி அமைச்ச வரலாறெல்லாம் இருக்குல்ல. தேசிய தலைவர்கள் காத்திருந்த காலம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாநில தலைவர்கள் தன்னை விட வலிமை குறைந்த கட்சி தலைவர்களை கூட நேரடியா போய் பார்த்து கூட்டணிக்கு அழைச்சு ஒரு கூட்டணி அமைச்சவங்க தானே. இப்ப செல்வி ஜெயலலிதா அதை பண்ணியிருக்கும் போது எடப்பாடியும் அதை பண்றதுல என்ன தப்பு? ஏன் இவர் வீட்டுல அவங்க காக்கணும்னு ஏன் அப்படி ஒரு ஒப்பீடு கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை மட்டம் தட்டக்கூடிய ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குதா? இல்ல, ஜெயலலிதா அவர்களையும் எடப்பாடி பழனிசாமிகளையும் ஒப்பிடுவதே சரியாக எனக்கு தெரியல. இல்ல நீங்க அவர் GK மூப்பனார் வீட்டுக்கு கூட போயிருக்காங்க, ஜெயலலிதா அம்மா ராமதாஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க. பல எங்க போறேன்னு சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க. 5 கார் மாதிரி போயிருக்க மாட்டாங்க, முகத்தை மூடிக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அங்க போய் பேசி என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப எல்லாமே டைரக்ட் பண்றது பிஜேபியா இருக்கு. செங்கோட்டையனுடைய குரல் அவருடைய குரல் இல்லைங்க, அங்க அவர் சொல்லி கொடுத்ததைத்தான் சொல்கிறார். டிடிவி தினகரன் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி விலகிறதுக்கு காரணம் என்ன? அவர் எடப்பாடி பழனிசாமியை நாங்க தலைவரை ஏற்றுக்க மாட்டேங்கிறார். இன்னொரு பக்கம் OPS சொன்னதுக்கு என்ன காரணம்? இது கிட்டத்தட்ட அப்பம் யாருடைய கையில இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கவலை. இதுல திமுக 30 விழா நடத்துவது தமிழ்மொழி கூட சொன்னாங்க, தண்டால் பஸ் இன்னைக்கு இல்லைங்க,
திமுக எதிர்கட்சியாக இருக்கிற காலத்திலும் அவர்கள் முப்பெரும் விழா நடத்தி இருக்கிறார்கள். அதுல பெரியாருடைய பிறந்த நாள், அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள், திமுக துவக்கப்பட்ட நாள், இதையெல்லாம் நினைத்துக் கொண்டு அதுல பேசுவது என்பது நீண்ட காலமாக முப்பெரும் விழா எதிர்கட்சியா இருந்தப்போ நடத்தியிருக்காங்க, ஆளுங்கட்சியா இருப்போம் நடத்தியிருக்காங்க. நீங்க கூட கேட்டீங்க, எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்த எதை திமுக மீட்டது அப்படின்னு. நீட் தேர்வு இவங்க வாக்குறுதி கொடுத்திருக்கலாம், ஆனா ஒரு மாநில அரசு நினைத்தால் மட்டும் அதிலிருந்து விலக்கு பெற முடியாது, சட்ட போராட்டம். கரெக்ட் இல்ல, அதான் நானும் கேட்கிறேன் திரு மதுக்கூர் ராமலிங்கம். இப்ப மாநில உரிமைகள் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் தவிர்த்து நீட்டா இருக்கட்டும், இல்ல இருமொழி கொள்கையா இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்கள்லையும் அதிமுகவும் போராடிச்சு வெற்றி பெற முடியல, திமுகவும் இன்னைக்கு போராடிக்கிட்டு தான் இருக்கு, வெற்றி பெற முடியல. அப்ப அதிமுக மட்டும் அடிமை கட்சி, நாங்க உரிமை குரல் எழுப்புறோம், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு சொன்னா எண்ட் ரிசல்ட் என்ன? ரிசல்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு பாசிட்டிவா அமையலாங்கும் போது அவங்கள மட்டும் எப்படி நீங்க மட்டம் தட்டி சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? இல்ல அதாவதுங்க, ஏன் கல்வி நிதி கொடுக்கலன்னு உச்ச நீதிமன்றம் கேட்குது. இது வந்து திமுக, பிஜேபி, அதிமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. நம்முடைய இப்போ வந்து மத்திய மாநில உறவுகளை அமைப்பது தொடர்பாக, அதுல இருக்கிற சிக்கல் தொடர்பாக திமுக வந்து ஒரு விசாரணை குழு, ஒரு கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. அது போல இந்தியாவுக்கே பயன் தரக்கூடிய வகையில ஆளுநருடைய அதிகாரம் என்ன, ஜனாதிபதியினுடைய வரம்பு என்ன, கெடு என்ன, எவ்வளவு காலம் நிலுவையில் வைக்கலாம், அதாவது அவங்க சொன்ன உடனே கேட்டுக்கிட்டு பேசாம இல்ல. நீட் தேர்வு விலக்கு இல்லைன்னு சொன்னாங்க, இவங்க கேட்டுக்கிட்டு பேசாம தான் இருந்தாங்க. அன்னைக்கு உதவி மின் திட்டத்தை ஏத்துக்கணும்னு சொன்னாங்க. இதை விட கொடுமை என்னன்னா, ஓபிஎஸ் முதலமைச்சரா இருந்த பொழுது டிஎன்பிசி தேர்வுல கூட தமிழ் தெரியாதவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா? உன்னே ஒன்று சொல்றேன், இதே தமிழ்நாட்டினுடைய அரசு பணிகளுக்கு வருவதற்கு கூட தமிழ் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அதிமுக காலத்துல கொண்டு வரப்பட்டதா இல்லையா? திமுக ஆட்சி வந்த பிறகு தமிழ்ல நீங்க தகுதி தேர்வு எழுதிய பிறகுதான் இது ஒரு உரிமை மீட்பு தானே, இல்லைன்னா இது வந்து இன்னும் வெகு வேகமா வந்திருக்குமே. நாடாளுமன்றத்துல போராடுறாங்க, நீதிமன்றத்துல போராடுறாங்க, இதுதான் செய்ய முடியும். இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய ஒன்றியத்துக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கும் இடையில இருக்கிற சிக்கல்கள் தொடர்பானது. நீ என்ன சொல்ல போனா, இன்னைக்கு அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் யோசிச்சு பாருங்க. அண்ணா அவர்கள் கட்சியை துவங்கினார். நீங்க அவருடைய பெயரை கட்சியில வச்சுக்கிட்டு, அவருடைய படத்தை கொடியில வச்சுக்கிட்டு, அது எவ்வளவு நாள் இருக்கும் நமக்கு? எனக்கெல்லாம் என்ன பயமா இருக்குன்னா, அண்ணா படத்தை எடுத்துட்டு அமித்ஷா படத்தை வைக்க சொன்னா கூட சரின்றுவாரோ அப்படிங்கிற அளவுக்கு தான் பயமா இருக்கு. இல்ல ஏன் அந்த பயம் வருது? இதே மாதிரி எமர்ஜென்சி காலகட்டத்தில் அதிமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா மாறுச்சு. இந்திரா காந்திக்கு அடிபணிந்து போகிறார் எம்ஜிஆர் அப்படின்லாம் பலவாரா காரணங்கள் பேசப்பட்டது, விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய கட்சியா தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு அடிமை விமர்சனம் அந்த காலத்துல இருந்து இருந்துகிட்டே தானே இருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கூடுதல் கவலைப்படுறீங்க? இன்னும் அந்த கட்சி வராதுன்ற அவநம்பிக்கை ஏன் வருது உங்களுக்கு? இல்ல நீங்க தொடர்ச்சியான சம்பவங்களை தானே பார்க்க வேண்டியிருக்கு. டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, சசிகலா என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, செங்கோட்டையனை வந்து இவர் கட்சியை விட்டு விரைவா நீக்கினார்ல, அதே கெத்தோட நிக்க வேண்டியதானங்க. அப்புறம் இவர் சொல்றாரு பாருங்க, நம்ம வந்து இவர் சொல்றாருங்க, இப்ப கூட சொன்னாரு இல்லையா, நண்பர் குமார் சொன்னாரு, பாஜக தான் ஆட்சி. தினகரன் என்ன சொல்றாரு, ஐயா பாஜகவும் ஆட்சியை காப்பாத்துனது அப்புறம் கூவத்தூர்ல அவ்வளவு எம்எல்ஏயும் கரெக்ட் பண்ணி அவர் ஒரு புது தகவலை சொல்றாரு. என்னன்னா, ஐயா என் பேரை சொன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, ஏடிஎம்கே காரங்க கையெழுத்தை மட்டும் வாங்கிக்கிங்க, அப்புறம் என் பேரை எழுதிக்கிங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக திரு டிடிவி தினகரன் சொல்றாரு. கூவத்தூர்ல நடந்தது என்னன்னு நமக்கு தெரியும். முதல்ல எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கியது, காப்பாற்றியது சசிகலாவும் தினகரனும். பிறகு அங்க இத வந்து தர்மயுத்தம் நடத்த சொன்னது குருமூர்த்தி, RSS ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டது அவங்க, மறுபடியும் ஆளுநரை வச்சு சேர்த்து விட்டது அவங்க. பிரிச்சு சீட்டு கட்ட வேலை பிரிச்சு விளையாடுற மாதிரி அதிமுக இப்படி அழித்துக் கொண்டிருக்கிறார்களே என்கிற கவலை தானே தவிர, மற்றபடி இன்னைக்கு முழு அதிமுகவில் என்ன நடக்கணுங்கிறது கூட இன்னைக்கு டெல்லியினுடைய அமித்ஷாவினுடைய வீட்டு வரவேற்பறையில் தீர்மானிக்கப்படுகிறதே என்கிற கவலை தான். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கும் அதிமுக ஒரு பெரிய கட்சி தான், அது அழிந்து விடக் கூடாது என்கிற கவலை தான். இன்னைக்கு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்களுடைய நாடு. அது வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்கும் பொருந்தும், யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. இந்த மானம் அறிவு, அறிவை எல்லோருக்கும் பொதுவில் வைக்க வேண்டும், ஏன்னா அறிவே சிலருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்த சமூக சூழலில் அறிவு என்பது ஜாதி மத பாலின வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். இதுல நண்பர் வந்து குமார் சொன்னாரு, 370 குறித்து கூட சில கருத்துக்களை ஐயா சொன்னாங்க. அதாவதுங்க, அன்றைக்கு வந்து காஷ்மீர்ல பெரும்பான்மையாக இருந்த இஸ்லாமியர்கள் காஷ்மீர்ல இருந்தாலும் கூட
ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல, அவர்கள் இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானோடு இணைய விரும்பவில்லை, மதச்சார்பத்தை இந்தியாவோடு இணைய விரும்பினார்கள். அதற்காகத்தான் சில சிறப்பு சலுகைகளை அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவில் கொடுத்தார். அதை நீக்க வேண்டும் என்பது RSS செயல் திட்டம். அதைத்தான் இன்றைக்கு மோடி அரசு செயல்படுத்தி இருக்கிறது. ஆனால் அதை செய்த பிறகும் ஜம்மு காஷ்மீரில் அவர்களால் அமைதியை கொண்டு வர முடியவில்லை. அன்னைக்கு கூட பிரதமர் சொன்னார், இன்னைக்கு தான் உண்மையான இந்தியா விடுதலை பெற்று சொன்னார். ஆனா இன்னைக்கும் அந்த மாநிலத்துல அமைதியை கொண்டு வர முடியவில்லை. அந்த மக்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை, வேலை வாய்ப்பை கொண்டு வர முடியவில்லை. இதுதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. திமுக வேற கட்சி, CPM வேற கட்சிங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஐயா தமிழகம் தெரியாது. நாங்க எங்க ஒரு திமுக பற்றி எங்களுக்கு நிர்ணயிப்பு. அதே போல நாங்க சொல்ற எல்லாத்தையும் திமுக ஏற்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இந்த ஒரு புரிதலோடு தான் இந்த கூட்டணி 2014 இருந்து மதச்சார்பின்மை என்கிற ஒரு மைய இலையை கொண்டுதான் நாங்க சொல்றது கூட எங்களுக்கு முரண்பாடு நாங்க போராடுறோம். அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு செயல் திட்டம் இருக்கு. அதன் அடிப்படையில் அவங்க போவாங்க, சந்திக்கிற புள்ளிகள் இருக்கு. ஆனா இந்த கூட்டணியுடைய உறவுகள் வேறு. ஆனா அதிமுக திரும்பவும் சொல்றேன், அப்பவே நாங்க சொன்னோம், பாஜகவோட சேர்ந்து உட்பட்டதாக ஒரு கட்சிகளை அவர்களோடு சித்தாந்த ரீதியாக ஒன்றுபட்டிருந்த சிவசேனையை கூட சிதைத்தவர்கள் அவர்கள். ராமதாஸ் கோட்சார் கட்சி ஒண்ணுமில்லாம பண்ணவங்க. ஒரு சிக்கல் வரும்னு சொன்னா இவர் தலையிலேயே கை வைக்க பார்த்தவங்க நிதிஷ்குமார். எனவே அதிமுக கவனமாக இருக்கு. ஒரு பல்லாருக்கு பார்த்து போங்கன்னு சொன்னா நான் கெட்டுத்தான் போவேன், வெட்டி எவ்வளவு கேட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? போய் விழுவுங்க. நமக்கு திரும்ப தமிழ்நாட்டுல இந்த இடத்தை பாஜக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனா பாஜக என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, நீங்க அடிமுதல் முடி வரை தமிழ்நாட்டுக்கு, தமிழுக்கு, தமிழர் விரோதமான சிந்தனையை வைத்துக் கொண்டு இந்த சீட்டுக்கட்டு விளையாட்டின் மூலமாக தமிழ்நாட்டை உங்களால் ஒருபோதும் கைப்பற்ற முடியாது. வேணுமானால் செங்கோட்டையனை கைப்பற்றலாம், எடப்பாடியை கைப்பற்றலாம். ஆனால் நீங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டோம்னு உறுதியா இருக்கீங்க. கீழடியா இருக்கட்டும், GST-யா இருக்கட்டும், கல்வி நிதியா இருக்கட்டும், முழுக்க நீங்க தமிழர் விரோதமாக யோசிச்சுட்டு வரப்பிருந்து திருக்குறளை மட்டும் சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விட முடியாது என்பதை பாஜக முடிவு